நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தாவரத்தில் இன்று ஹோலி பேசில், சேக்ரெட் பேசில் சொல்லக்கூடிய துளசி செடியை பற்றி பார்க்க போகிறோம். நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது துளசி. துளசியில் பச்சை நிற இலைகளை கொண்ட துளசி ஒன்று இருக்கும், இன்னொன்று கருந்துளசின்னு சொல்லுவாங்க, கிருஷ்ண துளசின்னு சொல்லுவாங்க. அது ரெண்டு துளசியும் மருத்துவ குணங்கள் அதிகம் கொண்டது. கருந்துளசி அதிக மருத்துவ குணங்கள் கொண்டது. துளசி செடி சளியை கரைத்து வெளியேற்றக்கூடியது, சுவாச பாதையை சீர் செய்யக்கூடியது. பச்சையாக துளசியை சாப்பிடுவதால் பல்லில் உள்ள கிருமிகளை இது அழிக்கக்கூடியது, வாய் துர்நாற்றத்தை போக்கக்கூடியது, சுவாச பாதையில் ஏற்படும் அனைத்து வியாதிகளையும் இது சரி செய்யக்கூடியது. துளசி சாறை தேமல், நமைச்சல், அரிப்பு, சொறி, சிரங்கு போன்ற இடங்களில் போட்டு வருவதால் தோல் நோய்கள் சரியாகும். நண்பர்களே, துளசியை சாறு எடுத்து நல்லெண்ணெய் இட்டு சிறு தீயில் காய்ச்சி வடிகட்டி வைத்து கொண்டு காது வலி இருக்கும் பொழுது ஓரிரு சொட்டு காதில் விடும்போது காது வலி சரியாகும், காது வீக்கம் சரியாகும், காதில் சீழ்வடிதல் சரியாகும். நண்பர்களே, துளசி சாறுடன் சிறிது மிளகுத்தூள், உப்பு சேர்த்து காலை மாலை குடித்து வருவதால் இருமல், வறட்டு இருமல், கக்குவான் இருமல் சரியாகும். நண்பர்களே, துளசி இலைகளை ஒரு 10-15 இலைகள் எடுத்து அதனுடன் 2 கிராம்பு, லவங்கம் சேர்த்து, பச்சை கற்பூரம் ஒரு சிறிது சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடித்து வருவதால் நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகரிக்கும். சாயத்தை காய்ச்சாமல் அரைத்து நீர் கலந்தும் குடிக்கலாம். நண்பர்களே, சிறுநீரகக்கல், பித்தப்பை கல் கரைவதற்கு 2 கரண்டி அளவுக்கு துளசி சாறு எடுத்து அதனுடன் சம அளவு தேன் கலந்து காலை மாலை குடித்து வருவதால் பித்தப்பை கற்கள் கரையும். சிறுநீரக கற்களை இது கரைக்கக்கூடியது. மன அழுத்தம், மென்டல் ஸ்ட்ரெஸ் இதன் காரணமாக குறையும், பயம் குறையும். நண்பர்களே, 10-20 துளசி இலைகளை மைபோல் அரைத்து வெறும் வயிற்றில் காலை மாலை என்று 4-5 நாள் சாப்பிட்டு வருவதால் H1N1 ஸ்வைன் ஃப்ளூ சரியாகும். பன்றி காய்ச்சலை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, துளசி சாறு அடிக்கடி எடுத்துக்கொள்வதால் இது உள் உறுப்புகளை தூண்டக்கூடியது, ஒரு ஸ்டிமுலன்ட் சொல்லுவாங்க. சளி, இருமல், காய்ச்சல் போன்ற பருவநிலை நோய்களை இது தடுக்கக்கூடியது. இது ஒரு கார்டியோ டானிக்னு சொல்லுவாங்க. இரத்த ஓட்டத்தை இது சீர் செய்யக்கூடியது. கல்லீரல், மண்ணீரல் இரண்டையும் பலப்படுத்தக்கூடியது. வேர்வையை தூண்டி காய்ச்சலை சரி செய்யக்கூடியது. செரிமான சீர்கேட்டை இது சரி செய்யக்கூடியது. இது ஒரு பித்த சமனியாகும். அது மட்டும் இல்லாமல் வண்டு, பூச்சி கடிக்கு வெளி மருந்தாக இந்த இலைச்சாறை உள்ளே இட்டு உள் மருந்தாக துளசி சாறுடன் மிளகு சேர்த்து சாப்பிட்டு வருவதால் வண்டுக்கடி, பூச்சிக்கடி, விஷம் சரியாகும். நண்பர்களே, கருந்துளசியோட விதைகள் ஒரு அரைக்கரண்டி எடுத்து அதோட நீரிட்டு பனங்கற்கண்டு சேர்த்து காய்ச்சி வடிகட்டி பால் சேர்த்து குடிச்சிட்டு வரனால பெண்களுக்கு கருப்பையில் வாயில் ஏற்படும் புண்களை இது ஆற்றக்கூடியது. அதன் காரணமாக ஏற்படும் வெள்ளைப்படுதலை இது சரி செய்யக்கூடியது. ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் சரி செய்யக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஏற்படுற வெஜினல் இன்ஃபெக்ஷனை இது சரி செய்யக்கூடியது. கருப்பை சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, கருந்துளசி இலைகள் சிறிதளவு எடுத்து அதோடு 5-10 மிளகு சேர்த்து சாப்பிடுவதால் ஃபுட் பாய்சன், சாப்பாடு ஒத்துக்கிறாது நிறைய பேருக்கு, அவங்களுக்கு ஃபுட் பாய்சன் சரியாகிறதுக்கு இந்த கருந்துளசியோட மிளகு சேர்த்து எடுத்துக்கலாம். நண்பர்களே, கருந்துளசியோட தேன் சேர்த்து எடுத்துக்கிறனால சளியை கரைத்து வெளியேற்றக்கூடியது.
நண்பர்களே, துளசி இலைகளை ஒரு 10லேருந்து 20 இலைகள் எடுத்துக்கிட்டு அதோட 5 மிளகு சேர்த்து அரைத்து மோர் கலந்து குடிச்சிட்டு வரனால தொண்டை புண்களை இது ஆற்றக்கூடியது, தொண்டை வலியை இது சரி செய்யக்கூடியது, சுவாச பாதையை சீர் செய்யக்கூடியது. நண்பர்களே, துளசி இலைகளை அரைத்து சாறு எடுத்து ஒரு 10லேருந்து 20 ml வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு 5 மிளகை பொடித்து அதனுடன் சேர்த்து சிறிது நெய் கலந்து, துளசி சாறு மிளகு நெய் கலந்து அந்தி சந்தி சாப்பிட்டு வருவதால் உடல் வலியை இது சரி செய்யக்கூடியது, இடுப்பு வலியை இது சரி செய்யக்கூடியது, தலைவலியை சரி செய்யக்கூடியது, முதுகு வலியை சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, துளசியை பசுமையாகவோ காய வைத்து பொடியாகவோ தேன் கலந்து சாப்பிட்டு வருவதால் தொண்டைக்கட்டை இது சரி செய்யக்கூடியது, ஈரலை இது பலப்படுத்தக்கூடியது, சளியை வெளியேற்றக்கூடியது. நண்பர்களே, மனநிலை சரியில்லாதவர்கள், பைத்தியம் உள்ளவர்கள் துளசி விதைகளை ஒரு அரை கரண்டி நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால பைத்தியம் சரியாகும். நண்பர்களே, 10லேருந்து 20 துளசி இலைகளை எடுத்துக்கிட்டு அதோட ஒரு சிறு துண்டு இஞ்சி சேர்த்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி அதனுடன் தேன் சேர்த்து காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால பித்தத்தினால் ஏற்படுற காய்ச்சலை இது சரி செய்யக்கூடியது, காய்ச்சலின் போது ஏற்படும் கல்லீரல் மண்ணீரல் வீக்கத்தை இது சரி செய்யக்கூடியது, காய்ச்சலின் போது ஏற்படும் உடல் நடுக்கத்தை இது சரி செய்யக்கூடியது, நெஞ்சக சளியை கரைத்து வெளியேற்றக்கூடியது, இதயத்துக்கான இரத்த ஓட்டத்தை இது சீர் செய்யக்கூடியது, செரிமான சீர்கேட்டை சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, துளசி இலைகள் கருந்துளசி கிடச்சின்னா நல்லது. 10லேருந்து 20 கருந்துளசிகளை எடுத்துக்கிட்டு அதோட கோடக சாலை பார்த்துருப்பீங்க, அந்த கோடக சாலையோட இலைகள் 10லேருந்து 20 எடுத்துக்கோங்க. கோடக சாலை கிடைக்காட்டினா மற்ற அவை வச்சு கூட செய்யலாம். இஞ்சி ஒரு சிறு துண்டு, அதிமதுரம் ஒரு 1/4 கரண்டி போட்டு நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால அலர்ஜினால் ஏற்படுற தோலில் ஏற்படுற தடிப்புகளை இது சரி செய்யக்கூடியது. திடீர்னு அலர்ஜி ஏற்படும் நிறைய பேருக்கு, அதனால் தடிப்புகள் ஏற்படும் உடம்புல. அப்போ அதிமதுரம் இஞ்சி துளசி சேர்த்து காய்ச்சி குடிக்கலாம். கோடக சாலை கிடைச்சா அதோடு சேர்த்து போட்டு காய்ச்சி குடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்துமானால் ஏற்படுற மூச்சு முட்டலை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, துளசி சாரோட தேன் கலந்து குடிச்சிட்டு வரனால நரம்புகள் பலப்படும், உடலில் உள்ள வெப்பநிலை சீராக இருக்கும், குழந்தைகளுக்கு ஞாபக சக்தியை இது அதிகரிக்கும். நண்பர்களே, துளசி வில்வம் வெட்டிலை இந்த 3ஐயும், துளசி இலை வில்வ இலை வெட்டிலை 3 சமமடங்கு எடுத்து சாறு எடுத்து 1 கரண்டி அளவுக்கு சாறு எடுத்து பெண்கள் மாதவிலக்கு நேரத்தில் அதிக இரத்தப்போக்கு ஏற்படும் நேரத்தில் காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால மாதவிலக்கு நேரத்தில் ஏற்படுற அதிக இரத்தப்போக்கை இது சரி செய்யக்கூடியது. இதே துளசி வில்வம் வெட்டிலையை சாறு எடுத்து காலை மாலைன்னு ஆண்கள் குடிச்சிட்டு வரனால ப்ராஸ்ட்ரேட் கோல வீக்கம் சொல்லுவாங்க, ப்ராஸ்ட்ரேட் என்லார்ஜ்மெண்ட், அந்த ப்ராஸ்ட்ரேட் கோல வீக்கத்திற்கு காரணமாக சிறுநீர் சொட்டு சொட்டாக வெளிவருவது சரியாகும். ப்ராஸ்ட்ரேட் கோல வீக்கத்தை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, துளசியோட செடியில் பார்க்குறீங்க பூ இருக்குது பாருங்கள், மேலே அந்த பூக்களை ஒரு 2 பூக்கொத்துகளை எடுத்துக்கிட்டு, இல்லாட்டினா ஒரு 2 கிராம் பூ எடுத்துக்கிட்டு அதோட ஒரு 2 திப்பிலி சேர்த்து ஒரு சிறு துண்டு வசம்பு சேர்த்து காய்ச்சி வடிகட்டி கொஞ்சம் இனிப்பு சேர்த்து குடிச்சிட்டு வரனால ஆஸ்துமனால் ஏற்படுற மூச்சு இறைப்பை இது சரி செய்யக்கூடியது, வறட்டு இருமலை இது சரி செய்யக்கூடியது, தொடர்ச்சியாக இருமல் வந்துக்கிட்டே இருக்கும், அது சரியாகும். அது மட்டும் இல்லாமல் அலர்ஜினால் ஏற்படுற தோலில் ஏற்படுற தடிப்புகளை இது சரி செய்யக்கூடியது, கக்குவான் இருமல்களை இது சரி செய்யக்கூடியது, சுவாச பாதையை இது சீர் செய்யக்கூடியது, இதயத்துக்கான இரத்த ஓட்டத்தை இது சரி செய்யக்கூடியது, செரிமான சீர்கேட்டத்தை சரி செய்யக்கூடியது, நுரையீரல் பலப்படுத்தக்கூடியது, கல்லீரல் பலப்படுத்தக்கூடியது. நண்பர்களே, துளசியோட இலைகள் 10லேருந்து 20 இலைகள் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு 2 ஏலக்காய் சிறிது வெல்லம் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வர்றதுனால நரம்பு மண்டலம் இது பலப்படுத்தக்கூடியது, நெஞ்சக நோய்களை இது சரி செய்யக்கூடியது, இதயத்துக்கு பலம் தரக்கூடியது, இதயத்திற்கான இரத்த ஓட்டத்தை இது சரி செய்யக்கூடியது.
நண்பர்களே, ஒரு 10லேருந்து 20 துளசி இலைகளோட ஒரு 2 செம்பருத்தி பூ, ஹைபிஸ்கஸ் ரோசா சைனென்சிஸ் 2 செம்பருத்தி பூ சேர்த்து நீரிட்டு காய்ச்சி இனிப்பு சேர்த்து குடிச்சிட்டு வரனால மார்பு வலி அது சரி செய்யக்கூடியது, மார்பு எரிச்சல் அது சரி செய்யக்கூடியது, இதய படபடப்பது சரி செய்யக்கூடியது, இதயத்துக்கு பலம் தரக்கூடியது. நண்பர்களே, துளசி சாரோட குப்பமேனி இலை சாறு 2 சம அளவு எடுத்து ஒரு அரை கரண்டி அளவுக்கு சிறியவர்கள், ஒரு கரண்டி அளவுக்கு பெரியவங்க குடிச்சிட்டு வரனால நெஞ்சக சளியை கரைத்து இது வெளியேற்றக்கூடியது, வயிற்று கிருமிகளை வெளியேற்றக்கூடியது, கல்லீரல் மண்ணீரலை பலப்படுத்தக்கூடியது. நண்பர்களே, துளசி இலைகள் ஒரு 10 இலைகள், திருநீற்று பச்சிலை பார்த்துருப்பீங்க, திருநீற்று பச்சிலையோட இலைகள் ஒரு 10 இலைகள் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி இனிப்பு சேர்த்து வாரத்துக்கு ஒரு தடவையோ 15 நாளைக்கு ஒரு தடவையோ குடிச்சிட்டு வரனால பருவ மாற்றத்தினால் ஏற்படுற நோய்களை இது சரி செய்யக்கூடியது, தலைபாரத்தை சரி செய்யக்கூடியது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது, இதயத்திற்கு பலம் தரக்கூடியது. நண்பர்களே, கருந்துளசி விலைகளை ஒரு அரை கரண்டி வரைக்கும் எடுத்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால பெண்களுக்கு வெள்ளைப்போக்கை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, கருந்துளசி இலையை அரைச்சி பசையாக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்து சிறுத்தீயில காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டு தோல் நோய்களுக்கு அரிப்பு, சொறி, சிரங்கு போன்ற தோல் நோய்களுக்கு போட்டுட்டு வரனால சரியாகும். நண்பர்களே, துளசி இலைகளை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு பிட்டவியலாக அவிச்சு நீராவின் மூலம் அவிச்சு அந்த இலைகளை சாறு எடுத்து ஒரு 10 ml வரைக்கும், காலையில் 10 ml, சாயந்தரம் 10 mlன்னு சொல்லி தாய்மார்கள் குடிச்சிட்டு வரனால தாய்ப்பாலை இது சுரக்கக்கூடியது. நண்பர்களே, துளசி ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பைரட்டிக், இது ஒரு கார்டியோ டானிக்னு சொல்லுவாங்க, ஒரு லிவர் டானிக்னு சொல்லுவாங்க. நண்பர்களே, துளசியை மென்று திங்கிறனால பற்கள் பலப்படும், பற்களுக்கு இடையில் உள்ள கிருமிகளை இது அளிக்கும். துளசி இலைகளோட ஒரு 10லேருந்து 20 துளசி இலைகள் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு 5லேருந்து 10 மிளகு, ஒரு 1/4 கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி பால் சேர்த்து குடிச்சிட்டு வரனால மூக்கடைப்பது சரி செய்யக்கூடியது, தலைபாரத்தை சரி செய்யக்கூடியது, இன்ஃப்ளூயன்ஸாவை இது சரி செய்யக்கூடியது. இது மிதமான சூட்டில் இதை குடிச்சிட்டு வரனால நுரையீரல் தொற்றுகளை இது சரி செய்யக்கூடியது, சுவாசப்பாதை கோளாறுகளை இது சரி செய்யக்கூடியது, கிருமிகளை வெளியேற்றக்கூடியது. இது ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர். நண்பர்களே, சிறு குழந்தைகளுக்கு குப்பமேனி இலையோட துளசி இலையை சேர்த்து அரைச்சி சாறு எடுத்து ஒரு 1/4 கரண்டி வரைக்கும் அதோட இனிப்பு சேர்த்து கொடுத்துட்டு வரனால சளி இருமலை சரி செய்யக்கூடியது. இதே துளசி இலை, குப்பமேனி இலை சாரை உடலில் கொஞ்ச நேரம் தேய்ச்சி இருந்துட்டு குளிப்பாடுறனால குழந்தைகளுக்கு உடல் சூடு சரியாகும், சிறுநீர் சூடாக வெளியேறுவதை சரி செய்யக்கூடியது, செரிமான சீர்கேட்டை சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, துளசி இலைகள் பச்சையாக கிடைக்காட்டினா அதை காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு அரை கரண்டி தினசரி காலை வெறும் வயதில் சாப்பிட்டுட்டு வரனால கொலஸ்ட்ரால் இது குறைக்கக்கூடியது, உடல் எடையை இது குறைக்கக்கூடியது, நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடியது, இதயத்துக்கு இரத்த ஓட்டத்தை சரி செய்யக்கூடியது, இரத்தத்தை இது சுத்தம் செய்யக்கூடியது. நண்பர்களே, பெண்களுக்கு மார்பக காம்புகளில் ஏற்படும் வெடிப்புகளை சரி செய்ய துளசி சாரோடு தோற்றுக்கற்றாழை சாறு கலந்து அவ்வப்பொழுது இட்டு வருவதால் சரியாகும். நண்பர்களே, துளசி இலைகளோட தும்பை இலைகள் சேர்த்து அரைத்து, சம அளவு சேர்த்து அரைத்து தேங்காய் எண்ணெய் இட்டு காய்ச்சி வடிகட்டி வைத்துக்கொண்டு அந்த எண்ணெயை வாரம் ஒரு முறை தலைக்கு தேய்த்து சிறு நேரம் அரை மணி நேரம் கழித்து குளிச்சுட்டு வரனால தலை நீரேற்றம் சரியாகும், சைனசிட்டினால் ஏற்படுற தொந்தரவுகளை சரி செய்யக்கூடியது, மூக்கடைப்பை இது சரி செய்யக்கூடியது, இதை தோல் நோய்களுக்கு போட்டு வரனால தோல் நோய்களை இது குணப்படுத்தக்கூடியது.